வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் பயிற்சி 2.6ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்துவதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஒருவர் 65,000 கடன் வாங்குறாரு. முதல் மாதம் 400 செலுத்துறாரு. ரெண்டாவது மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா 400ஓட கூடுதலாக ஒரு 300 சேர்த்து செலுத்துகிறாங்க. அப்போ 700. எப்படி செலுத்துகிறாருன்னா அங்கே பாருங்கள். 400 முதல் மாதம் 400. இப்போ 400ஓட 300 ஆட் பண்ணோம்னா 700 இரண்டாவது மாதம். மூன்றாவது மாதம் 700ஓட ஒரு 300 சேர்த்தோம்னா 1000. நான்காவது மாதம் எவ்வளோ செலுத்துவாங்கன்னா 1300. இப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன தெரியாது. ஓகேவா? இப்படியே போயிட்டே இருக்கும். இப்படியே ஒவ்வொரு மாதமும் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் எத்தனை மாதத்தில் 65,000 கடனை கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு என்ன தெரியாது. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு L-A டிவைடட் பை D + 1. இங்கே நமக்கு A இருக்குது, D இருக்குது, ஆனால் L இல்லை. L இங்கே கடைசி உறுப்பு இல்லை. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணலாம். SN = N டிவைடட் பை 2 2A ப்ளஸ் N-1 D. N-1 D. இதில் SNங்கிறது மொத்த தொகை எவ்வளவு? இதில் 65,000. இதுதான் SN. ஓகேவா? இது SN. SN = 65,000. A எவ்வளவு? 400. A 400. D எவ்வளவுனா D 700 - 400. D = 700 - 400 300. இப்போ எல்லாமே கிடச்சிச்சு. நம்ம அதில் சப்ஜெக்ட் பண்ணி என்னோட வேலையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு SNங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65,000. அதை எடுத்துடலாம். SNங்கிறது 65,000 ஈக்குவல் என்ன தெரியாது. N டிவைடட் பை 2 2A 2 × 400 ப்ளஸ் N-1 ப்ளஸ் N-1 D எவ்வளவு? 300. D கண்டுபிடிச்சி வச்சது 300. க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ராக்கெட்டை. ஈக்குவல் 65,000 N டிவைடட் பை 2. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 800 ப்ளஸ்ஸு இந்த 300 இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 300 N மைனஸ் 300. ஓகே. இப்போ இந்த 800 300 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? 65,000 ஈக்குவல் N டிவைடட் பை 2. இரண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 500 ப்ளஸ்ஸு 300 N. ஓகே. இதிலேருந்து நான் 2 காமனாக வெளில எடுக்க போகிறேன். அப்போ 65,000 ஈக்குவல் N டிவைடட் பை 2 இன்ட்டு 2. இந்த 500லேருந்து 2 எடுத்தோம்னா எவ்வளவு வரும்னா 250 ப்ளஸ்ஸு 150 N. ஓகே. இந்த N ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்க இந்த எண்ணை உள்ளார பெருக்கிடலாம். 65,000 ஈக்குவல் என்ன உள்ளார பெருக்கணும்? 250 N ப்ளஸ்ஸு 150 N². இந்த 65,000 இங்கிட்டு கொண்டு வரோம். 0 = 250 N ப்ளஸ் 150 N² மைனஸ் 65,000. ஒரு இது ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 150 N² ப்ளஸ் 250 N மைனஸ் 65,000
ஈக்குவல் டு 0. இதை வந்து நான் வந்து 50ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன். 50ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 50 150 n ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 5 50 250 5 n மைனஸ் இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 1300. இதை டிவைட் பண்ணோம்னா 1300. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணணும், காரணிப்படுத்தணும். இந்த 3 13,000 பெருக்கணும். ஃபஸ்ட்டு இதை பெருக்கிட்டு இதோட பெருக்கணும்னா நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறது வந்து என்னென்னா 3900. இந்த 3900 மைனஸ் 3900 நம்ம வந்து எதால் பெருக்கணும்னா நமக்கு வந்து 60 65ன்னு கிடைக்கும். இதில் வந்து 60 65 மல்டிபிள் பண்ணோம்னா 3900 கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து மைனஸ் 3900 கிடைக்கணும். அதே மாதிரி இங்கே நடுவில் உள்ள 5ங்கிற வேல்யூ கிடைக்கணும். இப்போ +5 கிடைக்கணும். அப்போ வந்து சின்ன நம்பருக்கு வந்து நம்ம மைனஸ் போட்டோம்னா இதை கழித்தோம்னா 5 கிடச்சிரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 3900 கிடச்சிரும். இப்போ n ஈக்குவல் டு 3n மைனஸ் இங்கே டிவைடில் 3 வரும், இங்கேயும் வரும். 3n மைனஸ் 60. இது எப்படி எல்லாம் 3n மைனஸ் 60. அதே மாதிரி இதையும் 3n மைனஸ் 65. 3n + 65 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்படி இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து n வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்படி இருக்கா? இதில் வந்து 3n மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. 3n மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 3n + 65 ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ இது n 3n அப்படியே இருக்கும். அந்த -60 இங்கிட்ட வரும்போது +60. 3n ஈக்குவல் டு 60. n ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 3. இதை கேன்சல் பண்ணோம்னா 20. n ஈக்குவல் டு 20. அடுத்து வந்து 3n அப்படியே இருக்கும். அந்த 65 இங்கிட்ட வரும்போது -65. n ஈக்குவல் டு -65/3. இந்த 3 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். -65/3. நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் உள்ளது வந்து நமக்கு வராது, வகுத்தலில் உள்ளது வந்து நமக்கு வராது, அது கிடையாது. அப்போ n ஈக்குவல் டு 20. 20 மாதத்தில் அவர் வந்து 65,000 பணத்தை வந்து செலுத்திடுவார். 20 மாதங்களில் வந்து அவர் வந்து பணத்தை செலுத்திடுவார். 20 மாதங்களில் மொத்த தொகையை வந்து அந்த கடன் தொகையை வந்து அவர் செலுத்திடுவார். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.